இல்லை நான் கேட்குறேன், ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு நாளைக்கு என்ன வாடகை? இவ்வளோ வாடகை கொடுத்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஒரு சாதாரண, இப்போ அவர் சாதாரண தொண்டன் தான், வேறு ஒன்றும் அவருக்கு கட்சியில் எந்த விதமான பொறுப்பு இல்லை. அப்போ சாதாரண தொண்டன் ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் சார், அந்த அளவுக்கு அந்த கட்சி அவங்க பார்த்துக்கிறாங்க. ஊழல் பேரொழிகள், லஞ்ச பேரொழிகள், ஊரெல்லாம் மிரட்டி துட்டு வாங்குற ஆளுங்க, 2 புரோட்டா சாப்பிட காசு கொடுக்காத ஆளுங்க, டீ குடிச்சா டம்ளர் உடச்சி பிரச்சனை பண்ற ஆளுகள், மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த எலெக்ஷன் இதை மட்டும் பதிவு பண்ணுவோம். சுத்தி 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 வடிவேல் படத்துல ஒரு சுகாதாரத்துறையில ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு குழந்தை செத்து போனது உண்மையா இல்லையா? எல்லாம் உண்மையா இருக்கும் போது இந்த வெண்ணைகள் நான் நம்பர் 1, நான் நம்பர் 2, என்ன அப்படி வருமா? வரி கட்ட நமக்கு என்ன பண்ணுங்க? புடுங்கினானுங்க, புடுங்கிய அந்த சொல்ற இருங்க, களவாணி போயிடுவோம். மொல்ல மாதிரி பசங்க, முடிச்சவைக்கு பசங்க, இவனுக்கு பெரிய 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 அயோக்கியத்தனமே தமிழ்நாட்டுக்கு பண்றது ஒன்றிய அரசு தான். வேணாம் வேணாம், என்னத்துக்கு நாளைக்கு ஏதாவது பார்த்துச்சு தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பா. ஆமா, ஒரு மானம் இல்லை. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் ஹெலிகாப்டர்ல போயெல்லாம் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. முழு வீச்சுல பாஜக இறங்கி இருக்காங்க. அதாம்மா, பறந்து பறந்து பிரச்சாரம் பண்றாருமா. அவர் தேர்தலில் நிக்கலைன்னு சொன்ன காரணமே அதுதானே. ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் 234 தொகுதிகள்லையும் பிரச்சாரம் பண்ணணும், ஆகையினால தான் நான் தேர்தலில் இருந்து இது பண்ணிட்டேன். பொறுப்பாளர்லேருந்தும் நான் லெட்ரு கொடுத்துட்டேன், தமிழ்நாடு தலைவருக்கும் கொடுத்துட்டேன், அகில இந்திய பொறுப்பாளருக்கும் கொடுத்துட்டேன், அதனால் நான் பிரச்சாரம் மாத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நான் கேட்குறேன், ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு நாளைக்கு என்ன வாடகை? இவ்வளோ வாடகை கொடுத்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஒரு சாதாரண, இப்போ அவர் சாதாரண தொண்டன் தான், வேறு ஒன்றும் அவருக்கு கட்சியில் எந்த விதமான பொறுப்பு இல்லை. அப்ப சாதாரண தொண்டன் ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் சார், அந்த அளவுக்கு அந்த கட்சி அவங்க பார்த்துக்கிறாங்க. அவர் தான் 2000 கோடி 2500 கோடி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி வருமான வரி நோட்டீஸ் அனுப்பிச்சான்ல. ஆகையினால இதெல்லாம் ஒரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு பரதேசி பயல்களை இந்த நாட்டிலே பார்க்க முடியாது. போடுறது தான் காவி உடை, உள்ள பூரா கசம்சா தான். சரியா? எல்லா வழிகள்லையும் காசு, எல்லா வழிகள்லையும் துட்டு. அதுக்கு தான் ஒரு 4-5 பணக்காரனை வச்சுருக்கானுங்க. இப்போ ரிலையன்ஸ் குரூப்பு, அதானி குரூப்பு, டாடா குரூப்பு, அப்புறம் நம்ம இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க. சரியா? மொத்தமே புறக்கி எடுத்தால் 10 கோடீஸ்வரங்க. 2வது நேத்தி கூட ஒருத்தர் தோலை உரிச்சார். இங்கேருந்து லண்டனுக்கு போன ஆட்கள்கிட்ட எல்லாம் எவ்வளோ கைவிட்டு வாங்கியிருக்க, அவன் மூலியமா எப்படி தேர்தல் நன்கொடை வாங்கினேன், அவனே இங்கேருந்து 2000 கோடி 3000 கோடின்னு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான், அவன்கிட்ட இருந்து தேர்தல் நிதி வாங்கலாமான்னு அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். மானம் கட்ட பயிலுவோம், மரியாதை இல்லாத பசங்க. இவனுங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? இவனுங்கள்ட்ட எல்லாம் நான் அவனுங்களை பற்றி பேசக்கூடாது. ஆனால் தம்பி வழக்கறிஞர் தம்பி நல்ல தம்பி, காலம் கடந்து அந்த கட்சியில் போய் சேர்ந்து என்னமோ நல்லா இருக்கட்டும் விடு. சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஒரு ஏழை விவசாயி, அவங்க அம்மா அப்பா இன்றைக்கி விவசாயம் பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்திலிருந்து படித்து தன் படிப்பால் தன் திறமையால் வளர்ந்து ஒரு அதிகாரியாக ப்ரமோஷன் பெற்று பதவி பெற்று 11 ஆண்டு காலம் பச்சைங்களை கையெழுத்து போட்டு ஒருத்தன் உழைப்பை நம்பியே வரான், ஒருத்தன் உழைப்பை நம்பியே வெற்றியும் பெறுறான். அவரை பார்த்து 100 கேள்வி. ஹெலிகாப்டர் போகிற வசதி எப்படி வந்துச்சு? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? உனக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை? நீ ஹெலிகாப்டரில் போகலாமா? உனக்கு இவ்வளோ ட்ரெஸ் அழகாக போடுறியே, இதே போலதான் மணிக்கு 100 ரூபா தரணும் மாத்திரம், இதுக்கு மட்டும் பேச தெரியுது இல்ல? அப்ப அந்த ஹெலிகாப்டருக்கு கணக்கு சொல்லு. ஒரு மணிக்கு 100 ரூபா தானே? போன தடவை 4 கோடி ரூபாய் போச்ச பஸ்ல புடிச்சாங்களே, அந்த பஸ்ல புடிச்சது. ஆமா, இப்ப என் பணம்னாரு. அப்ப அன்னைக்கு என்ன ஆச்சு? இதான் பேசாதையா,
உன் மாநில தலைவரை லஞ்ச பேர் ஒரே செகண்ட். சும்மா ஊழல் பேரொழிகள், லஞ்ச பேரொழிகள், ஊரெல்லாம் மிரட்டி துட்டு வாங்குற ஆளுங்க, 2 புரோட்டா சாப்பிட காசு கொடுக்காத ஆளுங்க, டீ குடிச்சா டம்ளர் உடச்சு பிரச்சனை பண்ற ஆளுகள், அந்த பிரியாணி கிடைக்கவே முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வச்ச ஒரு பாவி கூட்டம், இவங்க ஒருத்தர் ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் பேசுறாங்க. நான் கேட்பது ஒரே கேள்வி, ஒரு ஏழை பாளைங்க, நாங்கெல்லாம் அரசியல் வந்து வெற்றி பெற்றா, நாங்கெல்லாம் அரசியல் வந்து செல்வாக்கு பெற்றா, வயிற்று வாயில அடிச்சுக்கிறீங்களே, எங்க வயிற்று வாயில அடிச்சதே உங்களுக்கு இவ்வளவு வருமானம்? நீங்க என்னவா இருந்து வந்தீங்க? நீங்க என்ன பாண்டுடைய சில்வர் ஸ்பூன், பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன்? நீங்க உங்க தாத்தா பேர் தாசில்தாரா? உங்க தாத்தா பெரிய மிட்டா மராசா? பஞ்சமலைக்கு வந்த கூட்டம் இன்னைக்கு எங்களை பராரி ஆக்கிடுச்சுன்ற கேள்விக்கு பதில் இருக்கா? டிஃபெண்டர் கார் எங்க வந்துச்சு? ரேஞ்ச் ரோவர் கார் எங்க வந்துச்சு? உங்களுக்கு அவ்வளவு பெரிய சொபஸ்டிகேட்டட் லைஃப் எங்க வந்துச்சு? இன்னைக்கு உங்க தாத்தாவுடைய பேரன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிதி நிறுவனத்தை தொடர்ந்து எப்படி? இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்ந்து எப்படி? உழைச்சு சம்பாரிச்சு பல கம்பெனிகள் இருக்கு. கம்பெனி மூலியமா உழைக்கிறாங்க, வருவாய் ஈட்டுறாங்க, வருமான வரி கட்டுறாங்க, அமலாக்கத்துறைக்கு வரி கட்டுறாங்க. முறைப்படி சட்டப்படி சம்பாரிச்ச சொத்து, சட்டத்துக்கு புறம்பா சம்பாரிச்ச சொத்துனா உன் கையில தான் அமலாக்கத்துறை இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, இடியட் இருக்கு. அள்ளிக்கிட்டு போமே, என்ன மஸ்துக்கு பேசுற? அவங்களுக்கு தான் நீங்க ஷேர் கொடுத்துறீங்களே. பாத்துக்கோ இந்த மாநிலங்களுக்கு ஒரே கருத்து ஷேர் தரேன்னு சொல்லுங்க. ஷேரா? ஆமா, இவங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பெரிய வாராகுது. இவங்க கிட்ட ஷேர் வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த எலெக்ஷன் நேரத்தை இதை மட்டும் பதிவு பண்ணுவோம். சுத்தி 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 இந்த வடிவேல் படத்துல இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஐ லவ் யூ 3 வார்த்தை சொல்றதுக்கு ஏன்டா அவ்வளவு தயங்குற அப்படின்பாங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார், இவர் வயசு இருக்கவர் கண்டிப்பா இந்தியாவில் ஆரம்பிச்சு இட்டாலிக்கு போயிடுவார். அந்த கதையா இன்னைக்கு நடக்கக்கூடிய சினாரியோ, இன்னைக்கு நடக்கக்கூடிய இவங்க பண்ணக்கூடிய ஒரு கூத்து நாடகம் இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. எல்லாத்தையும் மக்கள் வாங்கிப்பாங்க, இப்பவும் நான் சொல்றேன். ஆனால் தேர்தல் முடிவில் எல்லாத்தையும் வாங்கிய மக்கள் உங்கள் மானத்தை வாங்குவார்கள். 4ஆம் தேதி இதே துண்டு தலையில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகும். ஒரே சென்டென்ஸ் தான், ஏழைகள் நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் வசதியாகிறோம், ஏழைகள் நாங்களெல்லாம் வருமானம் ஈட்டுறோம், ஏழைகள் நாங்கெல்லாம் மக்களுக்காக பேசுறோம். ஒருத்தர் எமர்ஜென்சிக்கு இங்க இருந்து ஹெலிகாப்டர்ல போறாரு. இப்படி அல்லோல் துள்ளல் பண்றீங்களே, இப்படி கத்தி கூப்பாடு போடுறீங்களே, திருட்டுத்தனமா ரயிலேறி வந்து அந்த பாத்ரூம் பக்கத்துல உட்கார்ந்து வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பமா மாறி இருக்கே. இதற்கான பதிலை சொல்வதற்கு இவருக்கு யோகியதை இல்லை. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் கல்வித்துறை ஏன் கேவலமா இருக்கு? தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை ஏன் மோசமா இருக்கு? தமிழ்நாட்டில் ஏன் விவசாயத்துறை மோசமாக? தமிழ்நாடு தான் ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாநிலம் ஹையர் எஜுகேஷன் ஹையர், லோயர் எஜுகேஷன் லோயர் எல்லாம் பேசுவாங்க. தரவுகளை வைத்து பேச வேண்டியது இல்லை. நான் பேசுவது சமீப காலத்தில் நடக்கக்கூடிய 60 பிள்ளைகள் அந்த சாப்பாடு சாப்பிட்டு அவஸ்தப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் உண்மையா இல்லையா? ஒரு குழந்தை மதில் செவரு பக்கத்துல வந்து செவரு செத்தது உண்மையா இல்லையா? ஒரு சுகாதாரத்துறையில ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு குழந்தை செத்து போனது உண்மையா இல்லையா? எல்லாம் உண்மையா இருக்கும் போது இந்த வெண்ணைகள் வந்து நான் நம்பர் 1 நான் நம்பர் 2 என்ன இருப்பா? வீட்டுல ஏதாவது விஷயங்கள் வந்து ஏதாவது ஏடு கூடமா ஒரு பள்ளி கிள்ளி விழுந்து சாப்பாடு சாப்பிட்டா நீ ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக மாட்டியா? பள்ளி உள்ள சில்லியா சுத்தி கேக்குறான் மாதிரியா? எல்லா இடத்துலயும் நடக்கும், வீட்லயும் நடக்கும், ரோட்லயும் நடக்கும். நான் கடவுளை வேண்டாம், அந்த பள்ளி இவங்க வீட்டுல ஏன் விழ மாட்டேங்குது? இவங்க சமையல இவங்க சோத்துல ஏன் விழ மாட்டேங்குது? ஏழைப்பாளைய சோத்துலதான் விழுமா பள்ளி? ஏழைப்பாளைய சோத்துல தலையில தான் விழுமா கல்லு? ஆமா, என்னங்க ஏழைப்பாளை வைத்த சாவு விழுமா? என்னங்க இது? அது வேலைக்காரமா லேசினஸா? ஏன்னா வேலைக்காரமா தானே மூடி வச்சு தானே சமைக்க. சரி, காலை உணவு போடுறீங்களே, நான் ஏங்க தயவு செய்துங்க மக்கள் இன்னைக்கு சாலையில போய் பிரச்சாரம் பண்றீங்களே, வெக்கமா இல்ல? சோறு தானே தின்றீங்க எல்லாரும், அந்த தெருக்குள்ள போக முடியலங்க. இன்னைக்கு சாலை வசதி இல்லங்க, இன்னைக்கும் கழிவு தொங்குதுங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க டெல்லியில இருந்து வரோம். டெல்லியில போய் டெல்லியில இருந்து எவ்வளவு இருந்திருப்பீங்க? டெல்லியில எங்க ஆட்சி ஆச்சு? உங்க காங்கிரஸ் ஆட்சியில எங்க இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். நான் எங்க தெருக்குள்ள போகும்போதுல மக்கள் ஒரே ஒரு A4 ஷீட்டை கொடுத்து உங்க குறைகள் எழுதி கொடுங்கன்னா 10 ஷீட்டை மட்டும் அடிச்சு ஷீட் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு குறைகள் இருக்கு, அந்த அளவுக்கு கலாச்சார சீர்கேடாய் போச்சு. திமுக ஆளுங்கட்சி யாருங்க கேள்வி கேட்போம்? யூபி கதையை பேச சொல்லுங்க, ஒரு நாள் பேசுவாரு. டெல்லி கதையை பேச சொல்லுங்க, ஒரு நாள் பேசுவாரு. மத்திய பிரதேச கதையை பேச சொல்லுங்க, ஒரு நாள் பேசுவாரு. சத்தீஸ்கர் கதையை பேச சொல்லுங்க, ஒரு நாள் உங்க கதையை பேசுங்களாங்க.
பேசும் ஐயா, ஏய், அதை பேசவே மாட்டாங்க. அதாவது என்னய்யா, நான் இங்க பாரு, தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு இதுதான் ஒரு வழிகாட்டி மாநிலம். நாங்க தான் ஜிடிபில உயர்வா இருக்கோம், கல்வியில உயர்வா இருக்கோம், வேலை வாய்ப்புல உயர்வா இருக்கோம். ஏங்க, எல்லா இல்ல 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 ஏமா ஒரு விஷயம் இருக்கு. 3 விஷயம் நமக்கு நாமத்தை போட முயற்சி பண்ணுவாங்க. ஆமா. ஒண்ணு நிதி தரல, இன்னொன்னு ஹிந்தி திணிப்பு, இன்னொன்னு இந்த ஹிந்துத்துவ கட்சி ஒழிக்கணும். இந்த 3 அஜெண்டா தான் இவங்களுக்கு. ஏய், இன்னைக்கு இந்த 3வது அஜெண்டா 2.25 லட்சம் கோடி, தமிழுக்கா? 2.25 லட்சம் கோடி இன்னும் எங்களுக்கு தரல. நான் ஒரே தமிழ்நாட்டுக்கு தர கேள்வி வேண்டிய காசு. கேளுங்க. கொலைகார Finance கூட்டம், commission கொலைகார கூட்டம். ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன ஃபைனான்ஸ் சொல்லுங்க. கமிஷன் புடுங்குது. ஃபைனான்ஸ் கமிஷன் அதுல போய் உட்கார்ந்து பேசினதுக்கு தான் இந்த ஏங்க, இவங்க பாவங்க. பண்றோம். அதாவது ஆ, ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு விஷயம் இருக்கு. மக்களுக்கு நான் தயவு செய்து அதை பத்தி சொல்ல விரும்புறேன். ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் பேக்வர்டு மாநிலத்துக்கு தான் ரூபா தருவாங்க. பேச விடணும். மாட்டாங்களாம். இல்ல ஆத்திரத்துக்கு அக்கால வந்து உங்களுக்கு வர ஆத்திரத்துக்கு நேரா போய் இப்படி இப்படி நாடா வந்து இப்படி இழுத்து இப்படி கட்டிக்கிட்டு இந்த புத்தகத்தை இப்படி இறுக்கிக்கிட்டு போன ஒரு அம்மா இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா உட்காந்துக்கிட்டு அது நாட்டாம பண்ணுது. என்ன நீ சார், நீங்க நினைச்சிட்டு கேள்வி, வளர்ச்சி ஆமா, அடைஞ்சது இருமா. தமிழகம் ஆமா, ஒரு அப்படின்னு நிமிஷம் இருங்க. சொல்றீங்க. அப்ப மற்ற மாநிலங்கள் பின்தங்கி ஆமா, ஒரு நிமிஷம் இருக்குன்னா இருங்க. அததானே முதல்ல பார்ப்பாங்க. அம்மா 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 எல்லாத்தையும் விடுங்க. ஃபைனான்ஸ் கமிஷன்னா என்ன? ம். ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலைகள் என்ன? தயவு செய்து நான் சொல்ல 2 நிமிஷம் திமுக காரங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்கு கேளுங்க. தெரியாதுயா, finance மக்களை minister தெரிய தெரியாது. மக்களையும் முட்டாளாக்காதீங்க. நான் ஆமா. முடிச்சிடுறேன். ஃபைனான்ஸ் கமிஷன்ன்றது எல்லா மாநிலங்களையும் சரிசமமா உட்கார வச்சு அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான நிதி பகிர்வை, அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கட்டும், மற்ற விஷயம் டாக்ஸா இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி அந்தந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தரணுமோ பேஸ்ட் ஆன் நம்ம பாப்புலேஷன், பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி, பேஸ்ட் ஆன் பல இண்டெக்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் வருடம் வருடம் நிதிகளை பகிர்ந்து கொடுக்குது. இந்த பாவைகள் ஊரா போய் எனக்கு துட்டு கொடுக்கல, எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வந்தா நான் அத்தை பண்ணிருப்பேன், இத்த பண்ணிருப்பேன் ஏமாத்துறது ஒரு குழப்பா. என்ன போய் பேசுற? பொய்யா? என்ன போய் அவன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு மீட்டிங் போனாக்க ஊபி கொடுப்பான், பீகாருக்கு கொடுப்பான், பஞ்சாபுக்கு கொடுப்பான். பஞ்சாபு கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா அது கெஜ்ரிவால் ஆட்சி நடக்குது. யாரு? இப்படி மற்ற இடங்களுக்கு மட்டும் கழுத்துவானுங்க. ஏம்மா, தமிழ்நாட்டுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன்ல 29 பைசா குரூப், 29 பைசா குரூப், அடுத்து 34 பைசா 35 பைசா குரூப். இவனுக்கு எல்லாம் என்னமோ வீடு கட்டி தர்றான் ஏழைகளுக்கு. வீடு 35 பைசா கொடுத்து விட்டு ஏழைகளுக்கு வீடு கட்டி தர்றான். 65 பைசா யார் வீடு கட்டினா? தமிழ்நாடு அரசு. யார் வீடு கட்டினா? தமிழ்நாடு பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டத்துல காசு தராங்க. எவ்வளவு கெடுத்து? அதுல ஸ்டிக்கர் 35 பைசா. எவ்வளவு தரல? எவ்வளவு வந்துருக்கும்? 35 3 லட்சம். 3 லட்சம். அதாயா 3 லட்சம். நாங்க ரேஷன் கடையில பொருள் கொடுக்குறோம். யார் காசு? யாரு காசு? இவங்க வாயை விட்டு காசா? கிலோவுக்கு நாங்க 6 ரூபாய் தர்றோம். என்ன இது? எந்த கிலோக்கு? அரிசிக்கு அரிசி அப்படியே கொடுக்குறீங்க. அதுவே தெரியல உங்களுக்கு. ஐயோ தலையெழுத்து. இதெல்லாம் ஒரு மசரு இல்ல, அதெல்லாம் மாறி போச்சு. ஏங்க அதெல்லாம் ரொம்ப காலம் இல்ல தெரியலங்க அவருக்கு பாவம். அரிசி ஃப்ரீயா free. அரிசி தர்றோம். இரு ஒரு செகண்ட் கேளுங்க. அரிசி ஃப்ரீ. அந்த ஃப்ரீயா கொடுக்குற அரிசிக்கு மானியம் யார் தரா? நாங்க. ஆமா. இதே சுகாதாரத்துறையில இவ்வளவு வளர்ச்சி இறைச்சின்றீங்களே, ஆமா. துட்டு ஏத்துறது யாரு? நாங்க. ஏன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்து. நான் தான் சொல்றேன். அதாவது ஜிஎஸ்டி நான் இவ்வளவு வன்மமா பேச நினைக்காதீங்க. ஜிஎஸ்டி எல்லா மாநிலங்களும் இருக்கு. இருக்கியா? தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து வரி கட்டுற மாநிலங்கள்ல நம்பர் 1 மும்பை, செகண்ட் வந்து தமிழ்நாடு. நம்ம தான் யாரு இல்லைன்னு அதிகமான சொன்னா? வரி கட்டுறோம். அப்படி வருமா வரி கட்டுற நமக்கு என்ன பண்ணுங்க? புடுங்கினானுங்க, புடுங்கிய அந்த புடுங்கற சொல்றேன் இருங்க. களவாணி போயிடுவோம். மொல்ல மாதிரி பசங்க, முடிச்சவைக்கு பசங்க, இவனுக்கு மாதிரி பசங்க. பெரிய 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 அயோக்கியத்தனமே தமிழ்நாட்டுக்கு பண்றது ஒன்றிய அரசு தான். அதுல பிரதமர் இன்னும் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்காரு. அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு. ஐயா, அதுக்கு மேல அமித்ஷாவுக்கு மேல இங்க வாழ்ந்து போச்ச ஒரு அக்கா. அந்த அக்கா பண்ற அநியாயம் அலும்பு இருக்கு. அம்மா 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 அம்மா. நானும் பார்த்திருக்கேன். வாஜ்பாய் இருக்கும்போது அந்த பக்கம் அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. அதுக்கு வந்து பிரஸ்ல பேட்டி கொடுத்து அது பேச்சு திறமைக்காக மட்டுமே அமைச்சரா 2 முறை 3 முறை வந்த ஒரே நபர் மேடம் தான். அந்த மேடம் வாய் சவடால தவிர வேற எதுவும் இல்லை. வேணாம் என்னத்துக்கு? நாளைக்கு ஏதாவது பார்த்துச்சுன்னா ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பா. ஆமா, ஒரு மானம் இல்லை, உங்களுக்கு அவர் எப்போதும் வால் பிடிப்பா. நாங்க என்ன எதிர்காலம் வரும், என் கனவு வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்போம். அது கூட எங்க தலைவர் பாடினதுதான். யாரு தலைவர்? திடீர் பெரிய பாடா இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கும்போது பாடின பாட்டு தான். எம்ஜிஆர் எங்க கட்சியில இருக்கும்போது பாடின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல் தான் இவர்களுக்கு எங்க கட்சியில இருக்கும்போது பாடின பாட்டு அது. எவ்வளவு
பாட்டு உங்களுக்காக பாடின பாட்டு தான். எங்களுக்கு இல்ல, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்க்காக பாடின அந்த பாட்டு. காங்கிரஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க அடுப்படி எங்க இருக்கு. அந்த கூட்டத்துக்கு போட்டா என்ன, இந்த கூட்டத்துக்கு போட்டா என்ன, எல்லாம் திருட்டு கூட்டம். யாரு? மொத்தத்தில் காங்கிரஸும் திருட்டு கூட்டம், திமுகவும் திருட்டு கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்காக தான் அன்றே பாடல் போட்டிருக்கிறாரு. என்னுடைய அன்பு ஐயா பல சாட்டைகளை எடுத்து, பல டான்ஸுகளை ஆடி, பல பாட்டுகளை பாடி, இந்த குரல் வளர்த்தால் ஒரு 10,000 ஓட திமுக எப்படியாவது ஒரு தொகுதியிலையும் வாங்கணுன்ற முயற்சியில ரொம்ப ரொம்ப ஈடுபடுறாரு. உதயநிதியை விட, ஐயா ஸ்டாலினை விட இவர் பேசக்கூடிய பேச்சை என்னால் இந்த அரங்குக்குள் கேட்க முடியல. ரொம்ப கோபம் மாத்திரம் வருது. போகும்போது எனக்கு ஒரு பிபி மாத்திரை கொடுங்க. அந்த அளவுக்கு பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டு ஊரை ஏமாத்துறாங்க. நாட்டு மக்களிடையே 3 பொய். நான் திரும்பி டாபிக் வந்துடும், இவங்க மாதிரி ஓட மாட்டேன். 1, ஃபைனான்ஸ் கொடுக்கலன்றாங்க. அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். மக்கள் புரிந்து கொள்ளணும், ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதனால இவங்க சொல்றது போல நம்ம தமிழ்நாடு கொடுக்காத, கேரளா கொடுக்காத, அப்படிலாம் செய்ய முடியாது. அதாயா நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, இருங்க சார், கர்நாடகா முடிச்சிடுறேன். 3 மாநிலத்துக்கு கொடுக்கறது இல்லம்மா கொள்ளக்காரங்க. இதே இது போன பட்ஜெட்ல 14,000 கோடி ஒதுக்குனானுங்க. யாருக்கு? சந்திரபாபு நாயுடு கூட்டணி. அதே மாதிரி 15,000 கோடி ஒதுக்குனானுங்க பீகாருக்கு. யாரு? கூட்டணி. இருங்க 3 வைங்க, இப்படி 3 வைங்க. 3 வை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ராமன் தான் போட போறாரு. ராமனே வந்து போட போறாரு. இதுதான் 4ஆம் தேதி முடிவு. நாமம் பட்டநாமம் பாப்போம். இருங்க, பாப்போம். ஃபைனான்ஸ் கமிஷன் கதை முடிஞ்சிச்சா? திருட்டு வேலை அம்பலப்பட்டு போச்சா? 3 விஷயத்தை அம்பலப்படுத்துறேன் இந்த விவாதத்தின் மூலமா. 1, ஃபைனான்ஸ் கமிஷன் முடிஞ்சிச்சு. சோ நிதியானது வந்து கொண்டிருக்கு. இந்த திருந்தாத கூட்டம் ஏமாத்துது. 2வது இந்தி திணிப்பு. இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய 3வது மொழி படிக்கணும்னு சொன்னதுல எங்கேயுமே ஹிந்தின்ற வார்த்தையை நாங்க சேர்க்கல. எந்த மொழி வேணா படிக்கலாம், ஏழை பிள்ளை படிக்கலாம் அப்படின்னு உடனே இந்த இருமாப்பு கூட்டத்துக்கு கோவம் வருது. இவங்க கல்லாவை மூடக்கூடிய சூழ்நிலை வரதுனால கத்துக்கூடிய வேலைகள் நடக்குது. இவங்க நடத்தக்கூடிய சன்ஷைனிலும், இவங்க நடத்தக்கூடிய பப்ளிக் ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏழைப்பாள பிள்ளை படிக்கும் பொழுது சாத்திக்கிட்டு இருக்கணும் சத்த நேரம். ஏழை பிள்ளைகள் படிக்கணும், ஏழை பிள்ளைகள் ஹிந்தி கற்கணும், 3வது மொழி கற்று நல்லபடியா பிள்ளைகள்லாம் வாழணும். 2. 3வது இது இவ்வளவு சொன்னீங்க. ஹிந்திக்கு ஏதாவது இலக்கியம் இருக்காயா? ஹிந்தி எப்பயா வந்துச்சு? அப்ப என்ன மஸ்துக்கு? ஹிந்தி அப்ப என்ன மஸ்துக்கு? திமுக காரங்க நல்லா ஹிந்தி பேசுவாரு, பாராளுமன்றத்துக்கு போறாரு. இந்திய வந்து கண்டுபிடிச்சதே வந்து இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டுல இந்திய அளவுல இருக்க மொழிகள்ல கொஞ்சம் எடுத்து அதை ஹிந்திங்கிற ஒரு இதா பேரை வச்சு அவன் தயார் பண்ணது பிரிட்டிஷ்காரன் தான். ஹிந்தி உருவானது எப்படி? ஐயா திமுக ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஹிந்திங்கிறதே வந்துச்சு. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி கிடையாது. அது பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சு நம்மள பேச இது பண்ண கொடுத்தான். என்ன சொல்ல வரீங்க? அது வந்து அப்ப வந்து நமக்கு வந்து சான்ஸ்கிரிட் தான் இவங்களுக்கு வந்து இலக்கியம் இருந்தது. சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு. அது தேவ பாஷைன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க பாப்பார பயிலுவோம். அதை தெரியாம, அதாவது பாப்பானுக்கு சொம்படிக்கிற கூட்டமே வந்து இந்த பாரதிய ஜனதா கூட்டமும் இந்த சாமியார் பைய கூட்டம் தான். இவனுங்களுக்கு புத்தியும் கிடையாது, அறிவும் கிடையாது. 85 விழுக்காடு வந்து இன்னைக்கு பாப்பானுக்கு தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானுங்கிறது இவனுங்களுக்கு புத்தி இல்லை. என்ன பண்ண சொல்ற? பேருக்கு இங்க வந்து ஒரு கல்லனையும் பல்லனையும் கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு பொறுப்புல வச்சிடுறாங்க. பொறுப்புல வச்ச உடனே இவங்க ஒரு தேவர் சும்மா இரு, இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுப்பா ஆண்டவா. கடவுளை வேண்டுறோம். ஒரே ஒரு கருத்து தான். 2வது மேட்ரு ஓராச்சா? பாதி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ முழுசா க்ளோஸ் பண்ணுவோம். டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான தேர்தல். இது டெல்லி மேடையா தமிழ்நாடு மேடையா? டெல்லி என்னென்னலாம் அள்ளி கொடுத்துருக்கு நான் சொல்லுவேன். அள்ளி கொடுத்தியா? இந்த கூட்டம் கூட கொடுக்கலையா? நாசமா போனவனுங்களே கிள்ளி கூட கொடுக்கல, அள்ளி கொடுத்தானுங்களா? அள்ளி புலலுக்கு கூட போயிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அநியாயம் பண்றீங்க. அட்டுழியம், அயோக்கிய. 3 விஷயம் சொல்லியாச்சா? இந்த 3 விஷயங்கள் போதுமானது. அந்தந்த தொகுதி சார்ந்த விஷயங்கள். இப்ப மயிலாப்பூர் எடுத்துப்போமே, ஒண்ணுமே நடக்கல. இவங்க நிற்கக்கூடிய எந்த தொகுதியிலும் வேலை நடக்கல. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நிற்கிற தொகுதியில் வேணா கொஞ்சம் வேலை நடத்திருக்கலாம். காரணம், மீண்டும் வந்து மூஞ்சி காட்டணுமே, மூஞ்சி ஒன்று நிற்கணுமே, ஜெயிக்கணுமேன்ற ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல சில இடங்கள் நடந்திருக்கு. ஆனா பெரும்பான்மையா திமுக இன்னைக்கு ஆட்சி அமைக்காதுன்னு சர்வே வந்திருக்கு. பாத்தீங்களா இல்லையா? ஏன் பண்ணது பூரா சகிலித்தனம். எப்படி அப்புறம் சர்வே நல்லபடியா வரும்? எந்த ஒரு சர்வேலையாவது முறை சொல்லிய சன் டிவி தவிர
ஒரு சேனலாவது திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கா? ஒரு வெகுஜன மக்களாவது வாயை தந்து திமுக வரும்னு சொல்றாங்களா? ஏன்னு சொல்றேன்னா இதே திமுக காரங்களுக்கு டவுட்டா இருக்கு. நீங்க ஏமா நீ வாயை திறந்தா மூலமா வந்துகிட்டு இருந்திய திமுகவுக்கு காசு கொடுத்து சொல்ல வச்சுங்களான்னு இப்ப அவன் தான் பேசுறது. சொல்லுங்க. அனைத்து கருத்து கணிப்பிலும் கொள்ளக்காரனுக்கு இது கண்ணு தெரியாது. படிச்சுட்டு ஏன் அப்ப தறிக்குறி மாதிரி பேசுறீரு? தறிக்குறி இல்ல தற்குறி. அதான் தறிக்குறி தான். 195 இடங்கள்ல வெற்றி பெறும் திமுக, 195 இடங்கள்ல வெற்றி பெறும் திமுக சொல்றாங்க. பேசுறீங்களா? நான் வரதுக்கு முன்னாடி 195 95 வருமா ஐயா? நாங்க 19 வருமா? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க ஆட்சி அமைக்கிறோம், அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு, விடு. உங்க கதை முடிஞ்சிச்சு. கதம் ஓகேயா? கதம். கடைசி கருத்து, என்டிஏ ஆட்சி அமைக்கணும். நம்மள போல சாமானியர்கள் நல்லா வாழணும்ன்ற முடிவுக்கு நம்ம எல்லாம் வரணும். இவங்களை கேள்வி கேட்கணும் மக்கள். நான் தயவு செய்து சொல்றேன், இவங்க கிட்ட பேச விடாதீங்க. இவங்களை பேச விட்டு நம்மள ஒரு செகண்ட் நம்மளே மிஸ்மேனேஜ் பண்ணுவோம். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை பண்ணிருப்பாங்களோ. அம்பி, ஐயோ அம்பி 4 வருஷமா வந்துருச்சா, கம்பி வந்துருச்சா, அம்பிங்கிறது வந்துருச்சா, அந்த பாப்பார பைய கூட்டம் வந்துருச்சா, அந்த பாப்பார பையலுக்கு சொம்படிக்கிறது வேலை. நான் ஒரு படத்தை அம்பிங்கிறது யார் வாயில இருந்து வரும்? இந்த கம்பி வாயில இருந்து தானே வரும். இந்த துஷ்டர்கள் வாயில இருந்து தானே வரும். துஷ்டத்தினுடைய மொத்த உருவமே இந்த கூட்டம் தான். நஷ்டத்தின் உருவம், நம்மள கஷ்டத்தின் படத்துல உருவம் சாமியார் கூட்டம், பரதேசிகள் கூட்டம். நீங்க ஆசாமி கூட்டமா? நாங்க ஆசாமி, மக்களின் சேவை, மக்களுடைய சேவகர்கள். மக்களுக்காகவே நாங்கள், எங்களுக்காகவே மக்கள். பேச பேச மீசையை பத்திக்க போல அந்த மாதிரி போய். கடைசி கருத்து, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரணும். ஒரே காரணம் தான், ஊர்ல தயவு செய்து மக்கள் எல்லாம் இவங்களை கேள்வி கேளுங்க. ஏன் இதை செய்யலன்னு சட்டையை படிங்க. காலர் நல்லா பெரிய காலர் தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய சட்டையை பிடிச்சு கேள்வி கேளுங்க. கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லவில்லை என்றால் அங்கேயே தண்டனையை கொடுங்கள். ஓட்டு போடாதீர்கள். நாட்டு மக்கள் சுபிக்ஷமா வாழ, நாட்டு மக்கள் ஊழலிடமிருந்தும் வளர்ச்சியிடமிருந்தும் இவங்களெல்லாம் நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்க. வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டில் நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ நீங்களே ஆதரிக்க வேண்டிய கட்சி என்டிஏ கூட்டணி. தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் இந்தியாவிலேயே. எங்க மாநிலத்தை, அந்த மாநிலம் ஒரே விஷயம் தான் மக்கள் கேக்குறாங்க. உங்களுக்கு மாற்றம் வேண்டுமா? பீகார் ஆகணும்னு சார், உங்களுக்கு மாற்றம் வேண்டுமா? உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டுமா? உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? யோசிக்காமல் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்சி உதயசூரியன் சின்னம். கொம்பு எடுங்க. வெயிட் பண்ணிருக்கீங்களா? எப்படா கேப் கிடைக்கும்? இந்த மாநிலம் உலக அளவில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும், இந்திய அளவுல எடுத்துக்கிட்டாலும், தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. கைய முறுக்குவா? முறுக்கி இப்படி பொய்யா? நான் வன்முறைக்கு போவேன்னு பாக்குறேன். பேச பேச பிபி ஏறி எனக்கு ஏறும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.